உள்ளத்தின் ஆழத்திலும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் பூதப்பாண்டியிலே அசைவாடுமே. கரங்களை அசைத்து எல்லாம் சேர்ந்து அசைவாடும், எல்லாம் சத்தமாய் தெய்வமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அசைவாடும் தெய்வமே. சொல்லுவோமா சேர்ந்து, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உடனம சதன கரபௌரி பனமர பௌடனம. Glory to God. இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமை, பரலோகத்தின் வல்லமை இந்த ராத்திரி வேளையிலே கடந்து வந்திருக்கிற ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக ஒன்று கூட விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாம். Thank you Jesus, thank you Lord, thank you Holy Spirit, thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த நேரத்திலும் நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ செய்தியாளர் சகோதரர் கிறிஸ்தாஸ் மோகன் அவர்கள் நம்மோடு இப்போது தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். நாம் நம்முடைய கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமாக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்ல ஒரு சாப்பாடு முடிந்தது. ஹல்லேலூயா. இனி கடைசியாக எல்லாம் முடிந்து ஸ்வீட்டுக்காக காத்திருப்போம். நம்ம ஸ்வீட்டு இயேசு ஆந்தர் தான். ஹல்லேலூயா. ஆல்ரெடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பெரிய ஒரு நல்ல செய்தியை கொடுக்க வந்த நான் സ്നേഹിക്കുന്ന പ്രിയപ്പെട്ട ദേവദാസൻ സുനിൽ പാസ്റ്ററും പാസ്റ്ററുടെ അമ്മാവും യേശുവിൻ്റെ നാമത്തിലെ സ്നേഹവന്ദനം സമർപ്പിക്കുകയാണ്. നിങ്ങളിവിടെ വന്നത് വലിയൊരു ദൈവത്തിൻ്റെ സാന്നിധ്യം ഞങ്ങൾ രുചിച്ചറിയുവാൻ ദൈവം ഞങ്ങളെ സഹായിച്ചു. இந்த நாளிலே கர்த்தர் அந்த தாசன் மூலம் பேசியிருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இருதயத்திலே நோய்வாய்ப்பட்டு 2 மாசத்துக்கு முன்னாடி மருத்துவரை அணுகியும் பெரிய பாதிப்புக்குள்ளாக இருந்து சர்ஜரி வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அற்புதமாக உங்களுக்கு விடுதலை தருவார் என்று கர்த்தருடைய தாசன் மூலம் பேசியிருக்கிறார். இந்த கடைசி பகுதியில் இருந்து ஒரு கண்ணாடி போட்ட அம்மா, அவரையும் குறித்து கர்த்தர் கண்டிருக்கிறார். அநேக தரிசனங்கள் உண்டு. இந்த பாஸ்டர் ஓமான் தேசத்துக்கு கடந்து வந்தபோது தான் அவருக்கும் எனக்கும் உறவு வந்தது. எத்தனையோ பாஸ்டர்ஸ் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவருக்கும் எனக்கும் இருதயம் ஒத்தது. எப்படி தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் எப்படி ஹிருதயம் ஒன்னிச்சிருந்தோ அதுபோல தானே. ஆகவே அதனுடைய முகாந்திரம்தான் இந்த உதவும் கரங்கள் ஊழியங்களிலும் அவர் வந்து பேசுவதாக இருந்தது. அதை ஒத்து இந்த நாட்களிலும் நம் மத்தியிலே வந்து அவர் பேசியிருக்கிறார். எத்தனை பேருக்கு அவர் பேசின அந்த மொழி புரிந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் ஒரே பாஷையை தான் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரே பாஷையை வைத்திருந்தார். பபேல் அளவுக்கு தன்னைத்தானே உயர்த்த வேண்டும் என்று அவர் உயர எழும்பினான். பாஷையை தாறுமாறாக மாற்றினார். ஹல்லேலூயா. உன்னை எந்த இடத்தில் உட்கார வைக்கிறாரோ அந்த இடத்துல காத்திரு. தேவனுக்காக காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவர் காணாமல் போன ஆடை தான் தேடி வர்றாரு. புதப்பாண்டில நிறைய ஆடு இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் அதற்காக தான் 3ஆவது நாள் நாங்கள் என்ன செய்றோம், ஆடுகளை தேடி தேடி வாங்க 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 என்று சொல்லுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு வந்தா எல்லாரும் இதுதான் சொல்றாங்க. இயேசு வந்தா உங்களை நேசிக்கிறார், சாப்பாடு தருவார், கறி தருவார், வேற தருவார், எல்லாம் தருவார், சுகம் தருவார். எங்கே, ஏன் இன்றும் சுகம் கிடைக்கவில்லை? ஏன் இன்று உனக்கு குறைவு இருக்கிறது?
ஏன் உனக்கு ஐக்கியம் இல்லை? ஏன் உனக்கு ஜெபக்குறைவு இருக்கிறது? ஏன் உனக்கு வேத வாசிக்க குறைக்க? அதே ஏசப்பா உங்களுக்கு வேண்டி வந்து வாசிப்பாரா? இல்லை. நீ செய்ய வேண்டியதை நீ செய், என் தேவன் செய்ய வேண்டியதை செய்வார். 90% நாம் தான் செய்ய வேண்டும், 10% தான் அவர் செய்வார். ஹல்லேலூயா. எஸ், அவர் தேடி வருகிற தேவன், நம்மை ஆதரிக்கிறவர், நமக்கு விடுதலை தருகிறவர். குருடனாய் இருந்தவன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது அவன் தானே கூப்பிட்டான். யாராவது கூப்பிட்டாங்களா? எப்ப அங்க கன்வென்ஷன் வைக்கிறோம் வாங்க வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாங்களா? இல்ல. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொன்னார். இயேசு நின்றார், திரும்பி பார்த்தார். இந்த இடத்திலே நீங்கள் வந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்கள் கேட்டீர்களானால் உங்களை வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் சுருக்கமான சிந்தைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். இன்னைக்குள்ள செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் தான் இன்றைக்கு நடக்கிற இந்த மீட்டிங்ல. பிரைஸ் தி லார்ட். 1, உங்கள் குறைகளை இயேசுவிடம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய குறையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? மறைக்க வேண்டாம். உங்கள் குறைகளை நீங்கள் இயேசுவினிடத்தில் சொல்லுங்கள். 2வது காரியம், அவர் சொல்லுகிறபடி நீங்க என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். இந்த 2 காரியங்களையும் நீங்கள் செய்தால் இயேசு உங்கள் குறைவுகளை இன்று நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இப்படிதான் ஒரு பாஸ்டர் கடந்து போனார். போய் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த மனுஷனை பார்த்தா தெரியல, பார்க்கறதுக்கு டையும் கட்டி நல்ல சந்தோஷமா தான் இருக்கிற, கோட்டும் போட்டு. முகத்தில் என்ன இல்லை, அவரிடத்தில் ஏதோ குறை இருப்பதாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒரு பாஸ்டர் ஜெபிக்க போன பொழுது தேவன் ஆவியினாலே அவர் என்ன செய்தார்? அவனிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அறிந்து கொண்டதை தான் திரும்ப அவர் என்ன செய்கிறார்? உங்களிடத்தில் இந்த குறை இருக்கிறது, ஆம் பாஸ்டர் என்று சொல்லும் பொழுது அவருக்காக மனதுருகி ஜெபிக்கும்படியாக கர்த்தருடைய தாசனை கர்த்தர் கொண்டு உபயோகப்படுத்தி அந்த குறைவான அந்த மகனுக்கும் குடும்பத்திற்கும் கர்த்தர் ஒரு நிறைவான குறைகளை நிறைவாக்கி கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக இருந்தது. பரிசுத்தத்தில் குறைவு. பரிசுத்தம் குறைந்தா என்ன செய்யணும்? வேத வசனம் வாசிங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தை அனுதினமும் உட்கொள்கிறவர்களாக இருக்கணும். எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நீங்கள் அவருக்கு கொடுப்பீர்கள் என்றால், அதான் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய எல்லா ஆண்டவர் தந்ததுதான். ஆண்டவருக்காக நீங்கள் அதை செய்யும் பொழுது அந்த காரியத்திலே என்ன செய்வார்? நிறைவை தருவார். ஒரு மனுஷன் சுகமில்லாம இருந்தாரு. ஒரு ஐயா போய் ஜெபிக்க பண்ணாரு. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், கேட்டார் ஒரு வார்த்தை, ஆண்டவர் இயேசு உங்கள்கிட்ட எப்பமாவது பேசியிருக்கிறாரா? மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த நோயாளி படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுது அந்த பாஸ்டர் கேட்கிறாரு, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு எப்பொழுதாவது உங்களிடத்தில் பேசியிருக்கிறாரா? உடனே அந்த நோயாளி சொன்ன வார்த்தை போதகரை அதிர வைத்தது. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த போதகர்கிட்ட சொல்றாரு, ஐயா பாஸ்டர், நான் குடிக்கவில்லை, வெறிக்கவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை, நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருக்கிறேன். ஹல்லேலூயா. யார்கிட்ட வேண்டுமென்றாலும் நீங்கள் பொய் சொல்லலாம், ஆவியானவரிடத்தில் மட்டும் என்ன செய்ய முடியாது? பொய் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க செய்கிற எவ்வளவு பெரிய பாவங்களும் மன்னிக்கப்படும், ஆவியானுக்கு விரோதமான எந்த பாவமும் மன்னிக்கப்படாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, அப்ப சொன்ன உடனே இந்த உபதேசியாருக்கு பாஸ்டருக்கு ஒரே ஷாக்கு. உடனே ஆவியானவர் விடுவாரா? ஒரு அடுத்த வார்த்தை கொடுக்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல 21 முதல் 23வது வசனங்களை நீங்க வாசிங்க. இந்த
வசனத்தை வாசித்து, ஐயா வசனத்தை வாசிக்க அந்த நோயாளியின் முகத்தில் ஒரு மாற்றத்தை யார் பார்த்தா? ஊழியக்காரர் பார்த்தார். பார்த்த உடனே, இந்த பாவத்தில் நீர் ஏதாவது ஒன்று செய்திருக்கிறா என்று கேட்ட பொழுது ஆமாண்டு அவர் ஒத்துக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒருவரும் நீதிமான இல்லை இந்த உலகத்தில் இயேசுவை தவிர. மனிதனாக பிறந்த இயேசுவை தவிர ஒருவரும் பரிசுத்தவான் இல்லை. அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவங்கள் கழுகப்பட்டு அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை திட்டமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். அப்ப நம்முடைய குறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் நாம் எல்லாவற்றையும் மனது திறந்து அவரிடத்தில் நாம் பேச வேண்டும். முதலாவதாக பாஸ்டர் ஐயா பேசிட்டார் சகேவை பத்தி. அல்லேலூயா. சகேவு அதுபோலதான் தன்னுடைய பாவங்களை தேவனிடத்தில் என்ன செய்தான்? முற்றிலுமாக அவன் தெரியப்படுத்த, ஆண்டவரே நான் பாவிதி. அப்ப சொல்றாரு, நான் யாரிடமாவது நாளத்தினியாய் வாங்கியிருந்தால் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று தன்னுடைய குறைவுகளை அவன் தேவனிடத்தில் சொன்ன பொழுது அவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானே, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. நம்முடைய குறைவுகளை நாம் ஒருபோதும் தேவனிடத்தில் தெரியப்படாது. பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை. நண்பரிடத்தில் நம்ம பேசுகிறோம், ஐயா எனக்கு இப்படி பிரச்சனை. ஆனா யாரும் தேவனிடத்தில் இயேசுவினிடத்தில் சொல்வதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் திட்டமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குறைவை எல்லாம் இயேசுவினிடத்தில் தெரிவி. ஹல்லேலூயா. இப்படித்தான் இரண்டாவது ஒரு வசனத்தை நாம பார்க்கும் பொழுது ஏசாயா திருக்கனிலே சொல்லுகிறது, பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அக்கினி அவனுடைய நாவை தொட்டது. அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். இந்த தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்த ஏசாயா தீர்க்கன் கர்த்தரிடத்தில் சொன்னான், ஆண்டவரே உமது தரிசனத்தை உம்மையும் தரிசிப்பதற்கு என்னுடைய பாவங்களை நான் உணர்கிறேன் என்று அவன் பாவ அறிக்கை செய்த பொழுது அக்கினியில், பலிபீடத்தில் இருந்த அக்கினி என்பது ஆவியானவருடைய அடையாளம். அந்த ஆவியானவர் தொட்ட பொழுது அவன் என்ன செய்தான்? தீர்க்க தரிசனம் உரைத்தான். நேற்று வரை பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் நம்முடைய பாவங்களை தேவனோடு நாம் அறிவிக்கும் பொழுது அந்த கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை விடுவிக்க சித்தமுள்ள நோய், அந்த நோய்களை குணமாக்க அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிற தேவன் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இந்த நாளிலும் அவரை விசுவாசித்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் அவரை விசுவாசித்து வந்திருந்தால் நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்பொழுது ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கன் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு ஆகாஸ் ராஜாவை பற்றி நீங்க வாசிக்கலாம். அந்த ஆகாஸ் ராஜா அந்த ஏசாயா தீர்க்கன் புத்தகம் 7:11-12 சொல்லப்படும் போது கர்த்தர் அந்த ஒரு கர்த்தரை ஆகாஸ் கிட்ட சொல்றாரு. உடனே அந்த ஆகாஸ் ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நான் ஒருபோதும் பரீட்சித்து பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. ஆனாலும் என் தேவனை, நீங்கள் மனிதனை வேதனைப்படுத்துவது போதாது என்று என் தேவனையும் நீங்கள் வேதனைப்படுத்துவது எப்படி? அடுத்த வசனம் சொல்லுகிறது, இப்படியாக தேவனை மனிதனை வேதனைப்படுத்துவது இருக்கட்டும், ஆனால் நம் தேவனை வேதனைப்படுத்தாதபடி நம் பாவங்களை, நம் குற்றங்களை, நம்மளது குறைவுகளை, நோய்களை எல்லாவற்றையும் பூரணமாக தேவனிடத்தில் நாம் தெரியப்படுத்தும் பொழுதுதான் அந்த குறைவுகளை கர்த்தர் நிச்சயமாக நிறைவாக்க கூடும். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆகாஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆகாஸ் ராஜா சொல்லுகிறான், நான் ஒருபோதும் கர்த்தரை செய்ய மாட்டேன். ஆனால் அவன் அதற்கு மாறாகத்தான் என்ன செய்தான்? தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கும் விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க? ஒரு ஊழியக்காரருக்கு மார்க் போடுறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஊழியக்காரர் நன்றாக பேசினார், இந்த ஊழியக்காரர் சும்மா ஏதோ வந்து பேசவே தெரியல, ஒரு பவர் இல்லை. ஹல்லேலூயா. பவர், அதான் சொன்னார் பாஸ்டர், பவர் எனக்கு பவர் இல்லை, 0 தான். ஆனா பவர் இயேசு பவர் தான். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்றைக்கு உள்ள இருக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு மதிப்பெண் போடுறாங்க, அவர் இப்படி இவர் இப்படி. ஆனால் ஒருபோதும் நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பதை யாரும் நினைத்து பார்ப்பதில்லை. உனக்கு என்ன குறை இருக்கிறது, நீ எப்படி நிலைமையில் இருக்கிறார் என்பது எந்த விசுவாசியும் நினைக்கிறதில்லை, எந்த ஊழியக்காரர்களும் நினைத்து பார்ப்பதில்லை. மற்றவர்களை குறை சொல்வதில், மற்றவர்களை எடுத்து பேசுவதில் தான் இருந்து கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையாக தேவனை தேடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த உன்னத தேவனிடத்தை எல்லாவற்றையும் உண்மையான ஜெபப்பல நீ மற்றவங்களை குறை சொல்ல மாட்டா. உண்மையா சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். எப்ப அதை பத்தி பேசாதீங்க என்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். யாரையும் பத்தி நீ அதற்கு நாம் இசைந்து கொடுத்தால் அதற்கு நானும் பங்குள்ளவனாக இருக்கிறேன்.
இந்த ஆகாசராஜா சொன்னா நான் கர்த்தரை பரிசீலிக்க மாட்டேன், பரீட்சித்து பார்க்க மாட்டேன் என்று சொன்னவன் தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படித்தான் இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் நடக்கும்போது ஹல்லேலூயா சோதரம் சோதரம் என்று ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டு நாளைக்கு மறுநாள் கூட்டம் முடியும், அதுக்கு பிறகு மாட்டு வண்டியில ஏறி ஹல்லேலூயா இந்த பூதப்பாண்டிய வலம் வந்த நம்ம ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சங்கீதத்தை ஒன்றை வாசித்து பாருங்கள், சொல்லுகிறார் துன்மார்க்கனா இருக்கிறவன் செய்யது ஒன்னும் என்ன செய்யாது, சாதிக்க முடியாது. அவன் நீர்க்கால்கள் ஓரங்களில் நடப்பட வேண்டும். அனுதினமும் இரவும் பகலும் என்னுடைய வேதத்தை அவன் தியானித்து, அவன் ராக்காலங்களில் என்னை தியானித்து கொண்டு அவன் நீர்க்கால்களில் நடப்பட வேண்டும். அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும், சாதிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எடுப்பது தீர்மானம் எடுப்பது நல்லதுதான், அதிலே நீங்கள் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களை புறம் பேசினா அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிவு. உங்களை பார்த்து இன்னொரு 10 பேர் எப்பா அந்த அம்மா சகோதரி உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளை. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருந்தால் நாளைக்கு நீங்க ஜெபத்துக்கு யாரை போய் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. அவ வாழ்க்கையே சரியில்லை, என் வாழ்க்கையை திருத்த போறாளா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுவார்கள், என்னையும் பேசுவார்கள், எந்த ஊழியக்காரர்களையும் பேசுவார்கள். இன்றைக்கு ஊழியக்காரர்களை அளவுகோல் வைத்து பார்க்கிற விசுவாசிகள் கூட்டம் தான் அதிகம். பிரைஸ் தி லார்ட். எச்சரிப்பு இருக்கிறது, மற்றவர்களை பார்க்காதே, இயேசுவை பார். ஹல்லேலூயா. உன் குறைகளை பக்கத்திட்ட சொல்லாத, பாஸ்டர்ட்ட கூட நீ சொல்ல வேண்டாம், இயேசுவின் இடத்தில் சொல். அதை நீ முதலில் பழகிக்கொள், அப்பொழுது நீ குணப்படுவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா நோய்க்கும் இங்க வந்து இயேசு குணம் கொடுத்தா ஆஸ்பத்திரி எதுக்கு வச்சிருக்குது? பிரைஸ் தி லார்ட். அதன் காலத்திலே நேர்த்தியா நீங்கள் செய்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது மாத்திரை சாப்பிட்டு ஜெபிச்சா சுகம் கிடைக்கும். ஆனால் அதற்கு மேலாய் நம் தேவன் தலைவலி, கால்வலி, மூட்டு வலியை குணப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர் மரித்தவரை உயிரோடு எழுப்புகிற தேவன். இன்றைக்கும் சொல்லுகிறேன், பிரைஸ் தி லார்ட். மரித்து போன என்னை உயிரோடு எழுப்பதனால் தான் இன்றைக்கு உங்கள் முன்பில் நின்று நான் சாட்சியாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலில் பலம் இல்லை, இந்த கையில பலம் இல்லை. முதுகு தண்டிலே ராடு வைக்கப்பட்டிருக்கிறது, இரு கரங்களில் ராடு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கர்த்தர் இயேசுவை சிலுவையில் அடித்தார், நான் இயேசு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவருடைய பிள்ளை உங்களைப் போலதான் நானும். அவர் அழைத்த அழைப்பிற்கு பாத்திரமாக நீங்கள் கீழ்ப்படியுங்கள், உங்கள் குறைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். ஏசாயா தன்னுடைய பாவங்களை அவன் அறிக்கையிட்ட பொழுது அக்கினியால் தொடப்பட்டான், தீர்க்கதரிசியாய் மாறினான். ஹல்லேலூயா. நேற்று வரை சாதாரண வேலை செய்து கொண்டு ஒரு ஜெபக்கூடியில் ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம், உங்களை அவர் பட்டணத்தின் மேல் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. விளக்கு தண்டு விளக்கானது மரக்காலில் வைப்பதற்கல்ல, அது வெளியே பலருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அவர் உன்னை அழைத்தார் என்ற வாமனங்களே பாருங்கள். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 18 வருஷம் எல்லாத்தையும் இழந்த போதும் அவரை யாரும் கூட்டிக் கொண்டு வரவில்லை. அவள் முயற்சியினால எப்படியாகிலும் என் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டு நான்